ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு காதல் தோல்வி. நான் +2 படிக்கும்போது என்னை ஒருத்தர் லவ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேர் முருகன். அவர் என்னன்னா, நான் +2 படிக்கும்போது உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை நான் லவ் பண்ணுறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நல்லா பார்த்துக்குவேன், சூப்பராக பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். எங்களுக்கு லவ் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தெரிய வந்தது. வீட்டுக்கு தெரிய வீட்டிலையே எங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சுது. மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. மேரேஜ் பண்ணி வச்ச பின்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்ச நாள் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துக்குவாங்க. எனக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. கொஞ்சம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா லைஃபு போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, ஒரு 3 மாதம் ஆச்சு. 3 மாதத்துக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டுக்காருக்கும் அவங்க அம்மாவோட பேச்சை கேட்குறதுனால அவங்களுக்குள்ளேயும் எனக்கும் கொஞ்சம் பெரிய பிரச்சனைகள் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பிரிவு ஏற்படுற அளவுக்கு போயிடுச்சு. அந்த பிரிவு ஏற்படுற அளவுக்கு போய் சண்டைகளாகி சமாதானம் பண்ணி அது பெரிய பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, எங்கள் வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணா இவங்கெல்லாம் போய் சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணிவிட்டாங்க. இப்படிலாம் பண்ணாதீங்க, கல்யாணத்தை பண்ணிட்டு போய் பிள்ளைய இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, நல்லா பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுது. நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வீட்டுக்காருக்கு டிரைவர், அதாவது லாரி டிரைவர், வண்டி மட்டும்தான் ஓட்ட தெரியும். சரி, வண்டியவே எவ்வளோ நாளுக்கு நான் ஓட்டிகிட்ருக்கட்டும், கொஞ்சம் தறி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா அவருக்கு தறி போட்டு கொடுத்துருந்தாரு. தறி ஓட்டிகிட்ருந்தாரு. என்னாலலாம் நின்றுட்டு தறி ஓட்ட முடியாது, நான் வண்டிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவர் வண்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. லாரி டிரைவரு திரும்ப வண்டிக்கு போயிட்டு இருக்காரு. பட்டு அதுக்குள்ளே என்னென்னா, சரியாக முன்ன மாதிரி லவ் பண்ணிகிட்ருக்கும்போது நல்லா பேசுவார், நல்லா அன்பாக ஃபோன் கால் பேசுவார், நல்லா பாசமாக இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கம், பட் பேசுகிறாரு. இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்த காதல் இப்போ இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை. இதுதாங்க லைஃபு. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா அன்பாக பாசமாக நல்லா பார்த்துக்கிற மாதிரி சொல்கிறாங்க, நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்களா, நம்ம மேலே இருக்கிற அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. அது ஏன்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம காதல் தோல்வி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சுது. இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஆரம்பத்தில் பிடிச்சிருக்கு, முடிவில் பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம்.